الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وأزواجه وأهل بيته أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى الدنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام رواه الإمام البخاري في صحيحه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் கொண்டு இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய பரிசுத்த மனைவிமார் அவர்களுடைய தோழர்கள் இறுதி நாள் வரையிலும் வர இருக்கிற முஃமினான முஸ்லிமான அனைத்து நல்லடியார்களின் மீதும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவின் மாளிகையாம் பள்ளிவாயலில் இத்திகாஃபுடைய நிய்யத்துடன் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ் தஆலாவை அஞ்சி பயந்து அவன் நேவிய விடயங்களை எடுத்தும் அவன் தடுத்த விடயங்களை முற்றுமுழுதாக ஒதுங்கி தவிர்ந்து நடந்து கொள்ளும்படியாக முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாமெல்லாம் இருக்கக்கூடிய இந்த மாதம், இந்த நாட்கள் உலகத்திலே அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்திய, உலகத்திலே அல்லாஹ் தஆலா சிறப்புப்படுத்திய நாட்களிலே நானும் நீங்களும் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாட்களிலே செய்யப்படுகின்ற அமல்கள், இபாதத்துகள், நல்ல விடயங்களுக்கு அல்லாஹ் தஆலா பல மடங்கு நன்மைகளை அல்லாஹ் தஆலா தருகின்றான். அவ்வாறே இந்த மாதத்தில் இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய தீமையான விடயங்கள், பாவமான விடயங்கள், அவைகளுக்கு அல்லாஹ் தஆலா மிக கூடுதலான பாவத்தையும் தண்டனையையும் அல்லாஹ் தஆலா முடிவு செய்து வைத்திருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முழு நாடுகளில் இருந்தும் ஹஜ்ஜுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி லட்சக்கணக்கான ரூபாய்களை, லட்சக்கணக்கான பணங்களை செலவழித்துக் கொண்டு அல்லாஹ் தஆலாவுடைய கஅபாவை நோக்கி மக்கள் எல்லாம் போய் அங்கு ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தயாராக ஆகிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தீனுல் இஸ்லாம் என்பது ஒரு லேசான ஒரு மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை பணக்காரர்களுக்கும் பின்பற்றலாம், ஏழைகளுக்கும் பின்பற்றலாம், ஆண்களுக்கும் பின்பற்றலாம், பெண்களுக்கும் பின்பற்றலாம், படித்தவர்களுக்கும் பின்பற்றலாம், பாமரர்களுக்கும் பின்பற்றலாம். எல்லா விடயங்களும் லேசிப்படுத்தி தரப்பட்டிருக்கின்ற ஒரு மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாம். இன்ன தீன யுஸ்ருன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, இந்த தீனுல் இஸ்லாம் என்பது அது மக்களுக்கு லேசான முறையிலே கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல பலவந்தம் என்பது கிடையாது, இதுல கஷ்டம் என்பது கிடையாது. ஒரு மனிதனுக்கு தொழுகை அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கியிருக்கிறான். அந்த தொழுகைய ஒவ்வொருத்தரும் கட்டாயம் தொழத்தான் வேணும். ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம், நோயாளிகளாக இருக்கலாம், பிரயாணிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் தொழுகையை தொழத்தான் வேண்டும். ஆனால் நிர்பந்தம்,
அவருக்கு நோய், அவருக்கு பிரயாணம், அவருக்கு கஷ்டம், அப்படி வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த தொழுகைய லேசாக ஆக்கி தந்திருக்கிறான். உங்களுக்கு நின்று கொண்டு தொழ முடியாதா, உட்கார்ந்து கொண்டு தொழலாம். நின்று கொண்டு தொழ முடியாதவர்களுக்கு உட்கார்ந்து தொழலாம். உட்கார்ந்தும் தொழ முடியாதவர்களுக்கு மல்லாக்க சாய்ந்தாவது, வலது புறத்துக்கு சாய்ந்து கொண்டாவது அவருக்கு தொழுது கொள்ளலாம். அதற்கும் முடியாது என்று சொல்லி வரக்கூடிய நேரத்திலே அவர் தூங்கிக் கொண்டு படுத்துக் கொண்டு கூட அவருக்கு என்ன செய்து கொள்ளலாம், தொழுது கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பிரயாணம் செய்ய போகின்றார், 4 ரக்காத்தை தொழ முடியாது என்றிருந்தால் அதை 2 ரக்காத்தாக தொழுது கொள்ளலாம். ஒரே தொழுகைய 2 நேரத்தில் தொழக்கூடிய தொழுகைகளை ஒரே நேரத்தில் சுருக்கி ஒன்று சேர்த்து தொழுது கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய அனுமதிகள் எல்லாம் இஸ்லாத்திலே தரப்பட்டிருக்கின்றது. நோன்பு பிடிக்க முடியாதா, நோயாளியாக இருக்கிறீங்களா, உங்களுக்கு நோன்பை விட்டுக் கொள்ளலாம். ஏனைய நாட்கள்ல அதை கதா செஞ்சு கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாத்துக்கும் இஸ்லாம் மார்க்கம் என்பது ஒரு லேசான முறையில பல அனுமதிகளோட தரப்பட்ட ஒரு லேசான மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தொழ வேணும், இப்படி மட்டும்தான் தொழ வேணும் என்று வலியுறுத்தப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் இல்ல. நோன்பு பிடிக்க வேணும், கட்டாயம் நோயாளியாக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு ஹாமிலாவாக ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கிறார் அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, தொழத்தான் வேணும் என்ற வற்புறுத்தல் இந்த தீனுல் இஸ்லாத்துக்குள்ள இல்ல. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அத மாதிரி ஹஜ்ஜுடைய காலமாக இருக்குது. அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜ கடமையாக ஆக்கியிருக்கிறான். யாருக்கு கடமை? சொத்து செல்வம் இருக்குது, அதாவது ஹஜ்ஜ நிறைவேற்றுவதற்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கியிருக்கிறான். உடம்பினுடைய சக்தி, பிரயாணம் போய் மக்காவுக்கு போய் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு சக்தி இருக்குது, இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜ கடமையாக ஆக்கி வச்சிருக்கிறான். ஒருத்தர் நோயாளியாக இருக்கிறாரு, அவருக்கு ஹஜ்ஜு கடமை கிடையாது. அதே போல ஒருத்தருக்கு அல்லாஹ் தஆலா சொத்து செல்வங்களை கொடுக்கல, பணத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்க இல்ல, அவருக்கு ஹஜ்ஜுடைய கடமை கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் தஆலா ஏழையாக படைச்சிட்டான், நோயாளியாக படைச்சிட்டான், எங்களுக்கு ஹஜ்ஜுடைய வசதி கிடையாது, ஹஜ்ஜு செய்யக்கூடிய சக்திகள் கிட்ட கிடையாது. அதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சில இபாதத்துகள் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். நீங்க ஹஜ்ஜிக்கு போகலாட்டியும் கூட உங்களுக்கு ஊருக்குள்ள இருந்து கொண்டு ஹஜ்ஜுடைய நன்மைகள் அல்லாஹ் தஆலா தருவதற்கு அல்லாஹ் தஆலா சில இபாதத்துகளை வச்சிருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எப்ப இந்த இபாதத்துகளை நாங்க சரியான முறையில அறிந்து சரியான முறையில விளங்கி அல்லாஹ் தஆலா கிட்ட அல்லாஹ் தஆலா எனக்கு ஹஜ்ஜ் முடிச்ச நன்மையை தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய நியத்தோட, அந்த உறுதிப்பாட்டோட அவங்க அந்த இபாதத்துகள்ல ஈடுபடக்கூடிய நேரத்துல நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜாஜிகளுக்கு கொடுக்கின்ற நன்மைகளை அல்லாஹ் தஆலா நமக்கும் தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சொல்லப்படுகின்ற இபாதாத்துகள் இது யாருக்குரியதென்றா, இது ஹஜ்ஜு கடமையானவர்களுக்கு கிடையாது. ஹஜ்ஜு கடமையானவங்க கட்டாயம் அவங்க ஹஜ்ஜ செய்யத்தான் வேணும், அதுல எந்த ஒரு மன்னிப்பும் அவர்களுக்கு கிடையாது. ஹஜ்ஜ கட்டாயம் செய்ய வேண்டியவங்க செய்யத்தான் வேணும். அதே போல அதாவது ஹஜ்ஜு கடமை இல்லாதவங்க, சொத்து செல்வங்கள்ல குறைபாடு, உடம்பினுடைய குறைபாடு, ஆரோக்கியத்துல குறைபாடு, இதன் மூலமாக ஹஜ்ஜு கடமையாக ஆகாதவங்க அவங்க இந்த இபாதத்துகளை செய்யக்கூடிய நேரத்துல அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய நன்மையை தரக்கூடியவனாக இருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதுல முதலாவது அமல் தான், அதுல முதலாவது விடயம் தான், ஒரு மனிதர் அவர் உறுதியான முறையில நியத்து வச்சிருக்கிறாரு, உறுதியான எண்ணம் அவர்கிட்ட இருக்குது, அல்லாஹ் தஆலா உடம்புல ஆரோக்கியத்தை தந்தானண்டா, அல்லாஹ் தஆலா சொத்து செல்வங்கள்ல பரக்கத் செஞ்சானண்டா, எனக்கு வசதி வாய்ப்புகள் அல்லாஹ் தஆலா செஞ்சு தந்தானண்டா, ஹஜ்ஜு செய்வேன் என்று சொல்லக்கூடிய உறுதியான எண்ணம், உறுதியான நியத் யாருக்கிட்ட இருக்கிறதோ அவருக்கு ஹஜ்ஜினுடைய நன்மை அல்லாஹ் தஆலா கொடுப்பான்.
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இந்த ரிவாயத் முஸ்லிம்ல வந்திருக்குது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு யுத்தத்துக்கு போயிருந்தாங்க. அந்த நேரத்துல ஒரு வார்த்தையை சொன்னாங்க, மா சிர்தும் மசீரன் வலா கதாதும் வாதியன். மதீனாவுல ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தினருக்கு நீங்க எந்த பள்ளத்தாக்க கடந்து போனாலும் அதனுடைய நன்மை அவங்களுக்கு இருக்குது. எவ்வளவு தூரம் நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போனாலும் அவ்வளவு தூரம் போன நன்மை அவர்களுக்கு இருக்குது. அவர்களை நோய் என்று சொல்லக்கூடிய விடயம் தடுத்து வச்சிருக்குது. அவங்க பலகீனமானவங்களா இருக்கிறாங்க, அதனால அவங்க உங்களோட வரல, ஜிஹாதுல கலந்து கொள்ள இல்ல. ஜிஹாதுல கலந்து கொண்ட நன்மைய அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வச்சிருக்கிறான். ஏனென்றா அவர்களுடைய உறுதியான எண்ணம். இமாமுனா நவவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தெளிவுபடுத்துறாங்க, இந்த ஹதீஸின் மூலமாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னத்தங்களுக்கு படிச்சு தராங்கண்டா, ஒரு மனிதர் ஜகாத்து கொடுப்பேன், சதகா கொடுப்பேன் என்பதாக அவர் நியத்து வைக்கிறாரு, நோன்பு பிடிப்பேன் என்பதாக உறுதியான முறையில நியத்து வைக்கிறாரு, ஹஜ் செய்வேன் என்பதாக, ஜிஹாது செய்வேன் என்பதாக அவர் உறுதியான முறையில நியத்து வச்சுக் கொள்றாரு. ஆனால் அவருக்கு அதை செய்வதற்குரிய சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்க இல்லை என்றிருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா அந்த இபாதத்தை, அந்த அமல செஞ்ச நன்மை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுப்பான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கள்ல பலருக்கிட்ட இல்லாத ஒரு விஷயமாக இந்த விஷயம் இருக்குது. அல்லாஹ் தஆலா சொத்து செல்வங்களை தந்திருக்கிறான், நல்ல உடம்புல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். அப்படி இருந்தும் கூட நாங்க அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில போகாம இருக்கிறோம், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றாம இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எனக்கு சொத்த செல்வத்தை, உடம்புல ஆரோக்கியத்தை தந்தா நான் இங்கெல்லாம் போவேன் என்பதாக எனக்குள்ள பலவிதமான ஆசைகளும் நியத்துகளும் இருக்குது. ஆனால் எங்கள்ல யாரும், அதாவது எங்கள்ல ஒரு சிலரை தவிர அப்படி ஒரு ஆசை இல்லாதவர்களாக நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். உறுதியான முறையில நியத்தை வச்சுக் கொள்வோம், அல்லாஹ் தஆலா எனக்கு சந்தர்ப்பத்தை தந்தான் என்றா நானும் கட்டாயமாக நான் அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில போவேன், ஹஜ்ஜுக்காக வேண்டி போவேன், அங்க போய் இபாதத்துல ஈடுபடுவேன் என்று சொல்லக்கூடிய உறுதியான எண்ணத்தை நாங்க உண்டு பண்ணி கொள்ளணும். அப்படி உண்டு பண்ணி கொண்டோம் என்றிருந்தா அல்லாஹ் தஆலா ஹஜ் செய்த நன்மை அல்லாஹ் தஆலா தருவான். இரண்டாவது விடயம், இந்த விடயத்துக்கும் அதாவது ஆயிரக்கணக்கான ரூபாக்களை செலவழிக்க வேணும் அல்லது பல மணித்தியால கணக்கில் செலவழிக்க வேணும் என்ற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. இதுவும் என்ன விஷயம் என்றா, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டினாங்க, ஒரு மனிதர் ஃபர்தான தொழுகைகளை மஸ்ஜிதுக்கு வந்து இமாம் ஜமாத்தோட 5 நேர தொழுகைகளை தொழுறார் என்றிருந்தா அவருக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய நன்மையை கொடுப்பான். ஒரு மனிதர் என்ன செய்றார், ஹஜ்ஜுக்காக வேண்டிய இஹ்ராம் அணிந்து கொண்டு அவர் வெளிக்கட்டு செல்றார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல ஒரு மனிதர் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வுது செய்து கொண்டு ஒவ்வொரு எட்டை வச்சு கொண்டு பள்ளிக்கு வாராரு. பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ்ஜுக்கு போற, அதாவது இஹ்ராம் அணிந்து கொண்டு ஹஜ்ஜுக்கு போற நன்மையை அல்லாஹ் தஆலா வுது செய்து கொண்டு மஸ்ஜிதுக்கு வாரத்துல வச்சிருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இது அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு 5 முறைகள் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். எதுல வச்சிருக்கிறான் என்றா 5 நேர தொழுகைகளை மஸ்ஜிதுக்கு வந்து இமாம் ஜமாத்தோட தொழுறதற்கு வச்சிருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் அதாவது தனிமையில தொழுந்தாலும் எங்களை தொழுக கூடிடும், சரியாக இருக்க வேணும், உது சரியாக இருக்குது, பரத சுன்னத்துகளை பேணி அர்கான்களை பேணி வாஜிபாத்துகளை பேணி அவர் தொழுறார் என்றிருந்தா அவருக்கு நன்மை கிடைக்கும், அவருடைய கடமை முடியும். ஆனால் இமாம் ஜமாத்தோட தொழுறார் என்றிருந்தா அவருக்கு 25 மடங்கு அல்லது 27 மடங்கு தனித்து தொழுவதை விட 27 மடங்கு சிறந்த நன்மை அல்லது 25 மடங்கு சிறந்த நன்மையை அல்லாஹ் தஆலா இமாம் ஜமாத்துல தொழுறத்துல வச்சிருக்கிறான். அந்த இமாம் ஜமாத்தை எங்களுடைய வீட்டுக்குள்ள இருந்தும் எங்களுக்கு நிறைவேற்றிக் கொள்ளலாம். நாங்க
தொழில் செய்யற அந்த இடத்துல இருந்தும் எங்களுக்கு நிறைவேற்றிக் கொள்ளலாம், பிரயாணத்துல வச்சும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். எந்த இடத்துல வச்சு இமாம் ஜமாத்தோட தொழுந்தாலும் அந்த 27 மடங்கு நன்மை என்பது எங்களுக்கு கிடைச்சுவிடும். ஆனால் ஒரு மனிதர் அழகான முறையில வுது செய்து கொண்டு மஸ்ஜிதுக்கு வந்து மஸ்ஜிதில் நடக்கிற இமாம் ஜமாத்தோட அவர் தொழுகிறார் என்றிருந்தா மேலதிகமான ஒரு நன்மையாக அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜ நிறைவேற்றின நன்மை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அதே ஹதீஸ்ல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ச்சியாக சொல்லி காட்டினாங்க, ஒரு மனிதர் லுஹாவுடைய தொழுகைய அவர் மஸ்ஜிதில் வந்து நிறைவேற்றார் என்றிருந்தா அவருக்கு உம்ராவுடைய நன்மைய அல்லாஹ் தஆலா கொடுப்பான். லுஹாவுடைய தொழுகை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க, ஒரு மனிதனுடைய உடம்புல 360க்கும் மேற்பட்ட எலும்புகள் இருக்குது, மூட்டுகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சதகா கொடுக்க வேணும். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதனுடைய உடம்புல 360க்கும் மேற்பட்ட மூட்டுகள் இருக்குது, அதுகளுக்கு எல்லாத்துக்கும் சதகா கொடுக்கிறதா ஒரு மனிதனால் அது முடியாத காரியமே என்பதாக சொல்லக்கூடிய நேரத்துல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, நீங்க 360 மூட்டுகளுக்கும் எலும்புகளுக்கும் ஒவ்வொரு சதகா கொடுக்க தேவையில்லை, மாற்றமாக 2 ரகாத் நீங்க லுஹாவுடைய தொழுகையை தொழுறீங்க என்றிருந்தா 360 மூட்டுகளுக்கும் எலும்புகளுக்கும் சதகா கொடுத்த நன்மை அல்லாஹ் தஆலா அதில் வச்சிருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, லுஹாவுடைய தொழுகைய யாரெல்லாம் தொழுவாங்களோ அவர்கள் அல்லாஹ் தஆலா மறதியாளர்களுடைய கூட்டத்தில் சேர்க்க மாட்டான். லுஹாவுடைய தொழுகைய யாரெல்லாம் தொழுவாங்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ரிஸ்க விஸ்தீரணப்படுத்துவான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது எல்லாம் எங்க வச்சாவது லுஹாவுடைய தொழுகையை தொழுது கொள்ளலாம், வீட்டிலையும் தொழுது கொள்ளலாம், கடையிலையும் தொழுது கொள்ளலாம், பிரயாணத்தில் வச்சும் தொழுது கொள்ளலாம். ஆனால் மேலதிகமான ஒரு நன்மையாக அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் வந்து லுஹாவுடைய தொழுகைய 2 ரக்காத் 4 ரக்காத் 6 ரக்காத் அவர் தொழுதுட்டு போறார் என்றிருந்தா அல்லாஹ் தஆலா உம்ரா செஞ்ச நன்மை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது 2வது அமல். ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு போறதுக்காக வேண்டி கஷ்டப்படுறாரு, காசை பணத்தை சேகரிச்சு வச்சிருக்கிறாரு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவருக்கு ஆசை நானும் காபத்துல்லாவுக்கு போகணும், ஹஜ் செய்ய வேணும் என்று சொல்லக்கூடிய ஆசை அவருக்கு இருக்குது. ஆனால் ஊர்ல இருந்து கொண்டு லேசான முறையில ஒவ்வொரு நாளும் 5 வக்துகளை பள்ளிக்கு வந்து தொழுறதின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய நன்மையை வச்சிருக்கிறான். இந்த விஷயத்தை மக்கள் அதிகமானவங்க மறதில் இருக்கிறாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் ஜமாத்துடைய விஷயத்துல பொதுப்போக்கு செஞ்சு கொண்டிருக்கிறத நாங்க எங்களை கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, 3வது விஷயம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டினாங்க, ஒரு மனிதர் சுபஹுடைய தொழுகைய இமாம் ஜமாத்தோட தொழுறாரு, தொழுத இடத்துல அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்கிறாரு, சூரியன் உதயமாக ஆகுது. அந்த நேரத்துல அவர் எழும்பி 2 ரக்காத்துகள் இஷ்ராக்குடைய தொழுகையை தொழுறாரு. தொழக்கூடியவருக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதியில வந்திருக்குது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸ ரிவாயத் செய்றாங்க. சொல்லி காட்டினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இவருக்கு பூர்த்தியான ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும், பூர்த்தியான ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும், பூர்த்தியான ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும் என்பதாக 3 தடவைகள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கள எத்தனை பேர் எங்கட வாழ்க்கையில ஒரு தடவையாவது இப்படி இஷ்ராக்குடைய தொழுகையை நாங்க தொழுந்திருப்போம்? நானும் நீங்களும் யோசிச்சு பார்க்க வேணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, லேசான ஒரு விஷயம் பள்ளிக்கு வாரது, சுபஹுடைய தொழுகையை தொழுகிறது, இமாம் ஜமாத்தோட தொழுகிறது, தொழுதுட்டு கொஞ்ச நேரத்துல சூரியன் உதயமாகும். அந்த நேரத்துக்கு பின்னால ஒரு 2 ரக்காத் நாங்க தொழுதோம் என்றிருந்தா அல்லாஹ் தஆலா அதற்கு ஹஜ்ஜுடைய நன்மையை தாரான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதையும் அதிகமான மக்கள் நாங்க மறதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். லேசாக ஊர்ல இருந்து கொண்டு வீட்டோடு இருந்து கொண்டு எங்களுக்கு இந்த நன்மையை சம்பாதிச்சுக் கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முயற்சி செய்வோம், இந்த மாதிரி விடயங்களை நாங்க எங்களோட வாழ்க்கையில உண்டாக்கிக் கொள்வோம். 3வது விடயம்,
நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இதுவும் அபூ தாவூதுல வந்திருக்குது, ஒரு மனிதர் நன்மையான விஷயத்தை படிச்சு கொள்வதற்காக வேண்டி அல்லது படித்து கொடுப்பதற்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு வாராரு என்றிருந்தா அல்லாஹ் தஆலா அவருக்கு பூர்த்தியான ஹஜ்ஜுடைய நன்மையை கொடுப்பான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வாராறு மஸ்ஜிதுக்கு என்ன நோக்கம் என்றா, நான் தீனுடைய காரியங்கள்ல ஏதாவது உண்ட படிச்சு கொள்ள வேணும் அல்லது படிச்சு கொடுக்க வேணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதற்கும் அல்லாஹ் தஆலா என்ன நன்மையை கொடுக்கிறான் என்றா ஹஜ்ஜுடைய நன்மையை கொடுப்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தினாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு மார்க்கத்தை எதுல நாங்க படிக்கிறோம்? மார்க்கம் படிப்பதற்கு பலவிதமான முறைகள் இருக்குது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. ஆனால் அது அந்தந்த முறைகள்ல நடக்கணும். அது அந்தந்த முறைகள்ல நடந்துச்சு என்றிருந்தா அல்லாஹ் தஆலா அதற்கு பலவிதமான கூலிகள் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். இன்றைக்கு ஹேண்ட்போன்ல நாங்க என்ன செய்யறோம்? இன்டர்நெட்ல, அதாவது வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, எதுலயோ ஒன்றுல நாங்க இன்றைக்கு மார்க்கத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம், படிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சஹீஹான ஒரு ஹதீஸ், நான் சொன்ன அந்த ஹதீஸ், திர்மிதியில வரக்கூடிய ஹதீஸ், அந்த ஹதீஸ் என்னத்தை எங்களுக்கு எடுத்து காட்டுதுண்டா, யாரு நன்மையான விஷயத்தை படிச்சு கொள்வதற்காக வேண்டி அல்லது படித்து கொடுப்பதற்காக வேண்டி அவர் பள்ளிக்கு வாரார் என்றிருந்தா அவருக்கு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைப்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முயற்சி செய்வோம், எங்கட பள்ளிகளை வந்து படிச்சு கொள்ளக்கூடிய ஒரு இடமாக மாறணும். இபாதத்துக்குரிய இடம் மாத்திரமல்ல, தொழுகைக்குரிய இடம் மாத்திரமல்ல, இன்றைக்கு சமுதாயத்தினருக்கு தேவையான எத்தனையோ விடயங்கள் படிச்சு கொடுக்கப்பட வேண்டிய இடமாக மஸ்ஜித் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேருக்கு நாங்க தொழுறதற்காக வேண்டி வந்திருக்கிறோம், எங்களோட தொழுகையில பலவிதமான பலகீனங்கள் இருக்குது. ருகூ சரியான முறையில செய்ய தெரியாது, சுஜூது சரியான முறையில செய்ய தெரியாது, அத்தஹியாத்த கேட்டா அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபாத்திஹாவுடைய நிலைமை என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்ல வேண்டிய இடத்துல என்னென்னமோ சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்ல வேண்டிய இடத்துல ஏதோ ஒரு வார்த்தையில சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அரபி பாஷையுடைய விசேஷம் என்னென்றா அது அந்தந்த எழுத்துகள் கொடுத்து மொழியப்படணும். உதாரணமாக அல்ஹம்து என்று சொன்னா புகழ் எல்லாமே அல்லாஹு தஆலாவுக்குரியது. அல்ஹம்து ஹாவ போட்டு நாங்க முளைச்சிட்டோம் என்றா அதுல கருத்து மாறிடும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அழிவுகள் எல்லாம் என்ற கருத்து வந்துடும். புகழ் என்று சொல்ல வேண்டிய இடத்துல நாங்க அழிவு என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தை வச்சு நாங்க ஓதிக்கொண்டு போறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஒன்று ரெண்டு இல்ல. ஹலக் என்று சொன்னா ஹாலிக் என்றாக்கா படைக்கக்கூடியவன் என்றது அர்த்தம். ஹலக் என்று சொன்னா ஹலக் ஹாவ போட்டு சொன்னா சிறைக்கக்கூடியவன் என்றது அர்த்தம். ஹலக்னு சொன்னா அழிக்கக்கூடியவன் என்ற அர்த்தம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறோம். அந்த குர்ஆன்ல எவ்வளவு திருத்தங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அதுகளெல்லாம் எங்க வச்சு செய்யப்பட வேண்டும் என்றா மஸ்ஜிதுக்குள்ளால வச்சு செய்யப்படணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி படிச்சு கொடுக்கிறோம் என்றிருந்தா இதற்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய நன்மையை தருவதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாக்குறுதி வழங்கியிருக்கிறாங்க. ஐந்தாவது அமல், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு கூட்டம் வந்தாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸை ரிவாயத் செய்றாங்க. இந்த ஹதீஸும் புகாரில முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், அதாவது தொலை சொன்னீங்க, நாங்க தொழுகிறோம். நோன்பு பிடிக்க சொன்னீங்க, நாங்க நோன்பு பிடிக்கிறோம். ஆனால் செல்வந்தர்கள் அவங்க என்ன செய்யறாங்கடா, அவங்க மேலதிகமாக அவங்க கிட்ட பணம் இருக்குது, ஜகாத்து கொடுக்கறாங்க. மேலதிகமாக அவங்க என்ன செய்யறாங்கடா, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றாங்க. அதாவது ஹஜ் செய்யக்கூடிய பணம், சொத்து செல்வங்கள் எங்கள்கிட்ட கிடையாது. அதே போல எங்கள்கிட்ட அதாவது ஜகாத்து கொடுப்பதற்கு வசதி கிடையாது. அவங்க எங்களை விட நன்மையான விஷயங்கள்ல முன்னேறி கொண்டே போறாங்களே என்ற கருத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அந்த ஏழை சஹாபாக்கள் தெளிவுபடுத்தினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க,
நான் உங்களுக்கு ஒரு அமலை சொல்லித்தாரேன், அந்த அமலை செஞ்சீங்க என்றிருந்தா உங்களை விட யாராலையும் முந்த முடியாது, உங்களை விட யாராலையும் முந்தவே முடியாது. அது பணத்தால செஞ்சாலும் சரி, ஹஜ் செஞ்சாலும் சரி, ஜகாத்து கொடுத்தாலும் சரி, உங்களை விட யாராலும் முந்த முடியாது. அது என்ன அமல் என்றாக்கா லேசான அமல். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, 5 நேர தொழுகைக்கு பின்னால 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 33 அல்லது 34 தடவை அல்லாஹ் அக்பர் என்பதாக சொல்லுங்க. அப்படி சொன்னால் உங்களுக்கு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும், உம்ராவுடைய நன்மை கிடைக்கும், ஜகாத்து கொடுத்த நன்மை கிடைக்கும், உங்களுக்கு ஜிஹாதில கலந்து கொண்ட நன்மை கிடைக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அமல அவங்க கடைபிடிச்சு வந்தாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க பள்ளிக்கு வாரோம், பள்ளிக்கு நாங்க தொழுகிறோம், தொழுந்து சலாம் கொடுத்ததோட எங்கட அடுத்த கால் எங்கட வீட்டுல அல்லது எங்கட கடையில எங்கட பஜார்ல இருக்கிறத நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு 10 நிமிஷம் நாங்க ஒதுக்கி தொழுகைக்காக வேண்டி வாரோம், அதோடு எக்ஸ்ட்ராவா ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் தான் போக போகுது. இந்த அமலை எங்களுக்கு செஞ்சு கொண்டு நாங்க போகலாம். நிர்பந்தமான நிலைமையில போக வேண்டி வந்தாலும் கூட எங்களுக்கு அந்த அமலை செஞ்சு கொண்டே போய்த்திடலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதற்கு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிற நன்மை என்னன்னா, அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய நன்மையை கொடுக்கிறான், உம்ராவுடைய நன்மையை கொடுக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த அமல் நேரம் சுருக்கமாக இருக்கிறதுனால நான் அவசரமாக சொல்லிக் கொண்டு போறேன். அடுத்த அமல் என்னன்னா, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு மனிதர் வந்தார், வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஹஜ்ஜுக்கு போவதற்கு ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு சக்தி கிடையாது, நான் என்ன செய்வது? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, உங்களோட தாய் அல்லது தந்தையர் உயிரோடு இருக்கிறாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அந்த சஹாபி சொன்னார், ஆமாம் யா ரசூலல்லாஹ், என் தாய் உயிரோடு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வா அன்த ஹாஜ்ஜுன் வ முஅ்தமிருன் வ முஜாஹிதுன், நீங்க உங்களுக்கு ஹஜ் செஞ்ச நன்மை, உம்ரா செஞ்ச நன்மை, ஜிஹாதுல கலந்து கொண்ட நன்மை உங்களுக்கு கிடைக்க வேணும் என்றிருந்தா அது அல்லாஹ் தஆலா அந்த தாய்க்கு பணிவிடை செய்வதில் வச்சிருக்கிறான். எனவே நீங்க திரும்பி போங்க, தாய்க்கு பணிவிடை செய்யுங்க, அல்லாஹ் தஆலாவை பயந்துக்கோங்க என்ற கருத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி அந்த சஹாபியை திருப்பி அனுப்பினாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப 6வது அமல் என்னண்டா, அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய நன்மை வச்சிருக்கிறான். எதுல? தாய்க்கு தந்தையருக்கு உபகாரம் செய்யறதுல, அவர்களுக்கு பணிவிடை செய்யற விஷயத்துல அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய நன்மையை வச்சிருக்கிறான், உம்ராவுடைய நன்மையை வச்சிருக்கிறான், ஜிஹாதுடைய நன்மையை வச்சிருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, ஆனா உம்மா வாப்பாவை கணக்கெடுக்காம விட்டுட்டு போறாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்களுடைய ஹஜ்ஜு நிறைவேறுமா? இவர்களுடைய ஹஜ்ஜுக்கு கூலி கிடைக்குமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உம்மா வாப்பா அவங்க 2 பேரையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பாக்கியமாக தந்திருக்கிறான். எனவே அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமும் நாங்க ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மை அடைந்து கொள்ளலாம். அடுத்ததாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பேரப்பிள்ளை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கஅபத்துல்லாஹ்வை தவாஃப் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஒரு மனிதர் வாரார், வந்து சொல்றார், இன்ன மனிதருக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு நீங்க வர வேணும் என்பதாக கேட்கக்கூடிய நேரத்துல, பேசக்கூடிய நேரத்துல அவர் உடனடியாக தன்னுடைய தவாஃபை விட்டுட்டு அவரோட போறார். போயிட்டு அந்த வேலையை முடிச்சார், முடிச்சு போட்டு வந்து அவருடைய தவாஃபை ஸ்டார்ட் பண்றார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா அபா முஹம்மத், ஏ அபு முஹம்மதே, உங்களுக்கு என்ன நடந்துச்சு? ஹஜ்ஜில அதாவது கடமையான ஒரு விஷயம் தவாஃப் செய்யறது என்றது, தவாஃபை விட்டுட்டு ஒரு மனிதருடைய பேச்சை கேட்டு அவருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக நீங்க போறீங்களே, உங்களுக்கு இந்த தவாஃபுடைய நன்மை கிடைக்க மாட்டாது என்பதாக சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் சொல்லி காட்டினார், நான் என்னுடைய அப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல கேட்டிருக்கிறேன், யார் ஒரு முஸ்லிமான ஒரு மனிதர்
தன்னுடைய முஸ்லிமான ஒரு சகோதரருடைய தேவைக்காக வேண்டி அதை பூர்த்தி செய்து கொடுப்பதற்காக வேண்டி அவர் வெளிக்கிளம்பி போறாரோ அவருக்கு அந்த ஹஜ்ஜி செஞ்ச நன்மையை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அவர் போறார், போன தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கிறார், அவருக்கு ஹஜ்ஜுடைய நன்மை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அதே போல ஒரு மனிதர் முஸ்லிமான சகோதரருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி போனார், அதை பூர்த்தி செய்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்க இல்லை என்றிருந்தா அல்லாஹ் தஆலா அவருக்கு உம்ராவுடைய நன்மையை வச்சிருக்கிறான் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். எனவே நான் இப்ப ஹஜ்ஜையும் நிறைவேற்றிட்டேன், உம்ராவையும் நிறைவேற்றிட்டேன் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தெளிவுபடுத்தினார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த அமல் என்ன? முஸ்லிமான ஒரு சகோதரருடைய தேவைக்காக வேண்டி அவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பதற்காக வேண்டி நாங்க கொஞ்சம் முயற்சி எடுக்கிறது, அது ஹஜ்ஜுடைய நன்மையை உம்ராவுடைய நன்மையை எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது. இதே போல பலவிதமான நன்மையான விஷயங்கள் இருக்குது. இதுல அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய நன்மை வச்சிருக்கிறான், உம்ராவுடைய நன்மை வச்சிருக்கிறான். அதுல ஒன்றுதான் எங்களுக்கு மக்களுக்கு நன்மையான விஷயங்களை செய்ய கிடைக்க இல்லை என்றிருந்தாலும் பரவாயில்ல, மக்களுக்கு நோவினை அளிக்காம இருக்க வேணும். முஸ்லிமான சகோதரர்கள் அவர்களுக்கு நோவினை அளிக்காம இருக்கிறது, இதுலயும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய நன்மை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். ஃபுதைல் இப்னு அயால் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லி காட்டினாங்க, ஒரு மனிதர் தன்னுடைய நாவை அடக்குறாரு, ஏனென்றா ஏந்த நாவின் மூலமாக வேறொரு முஸ்லிம் அவர் துன்புறுத்தப்படக்கூடாது, நோவினை அடையக்கூடாது என்பதாக அவர் தன்னுடைய நாவை அடக்கிக் கொள்றார் என்றிருந்தார் அவருக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய அதாவது ஜிஹாதுடைய நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்ற கருத்தை ஃபுதைல் இப்னு அயால் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லி காட்டினாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறான ஏராளமான அமல்கள் இருக்குது. இந்த அமல்களை செய்யக்கூடிய நேரத்தில் நாங்க விளங்கி செய்ய வேணும், அல்லாஹ் தஆலா இதுல ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மையை வச்சிருக்கிறான் என்றத நாங்க விளங்கி செய்ய வேணும். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மையை தருவான். அதே போல நான் முன்னால சொன்ன மாதிரி ஹஜ்ஜி கடமையானவங்க அவங்க இந்த அமல்களை செய்யறதன் மூலமாக அவர்களுடைய கடமை இல்லாமல் போக மாட்டாது. ஹஜ்ஜி கடமையாக இருந்தா அவர் கட்டாயம் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றத்தான் வேணும். இந்த மேல சொல்லப்பட்ட அமல்களை செய்யறதன் மூலமாக மாத்திரம் அவருடைய கடமை இல்லாமலாக மாட்டாது என்ற விஷயத்தையும் நாங்கள் நினைவச்சுக் கொள்ளணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க துல்ஹஜ்ஜாவுடைய கடைசி பகுதியில நாங்க அதாவது ஆரம்ப 10 கடைசி பகுதியில நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆரம்ப 10 செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் மிக மிக பிரதானமான அமல்கள். இதற்கு அல்லாஹ் தஆலா பலவிதமான நன்மைகளை வச்சிருக்கிறான். அதுல ஒன்றுதான் கடைசியாக 9வது நாள் நோக்கக்கூடிய அரஃபாவுடைய நோன்பு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, 9வது நாள் அந்த அரஃபாவுல இருக்கக்கூடியவங்க இல்லாம ஏனைய இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சுன்னத்தாக ஆக்கி வச்சிருக்கிறான் அந்த நாள்ல நோன்பு பிடிக்கிறத. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, இந்த ரிவாயத் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது, யாரு அரஃபாவுடைய நாளுடைய நோன்பு பிடிப்பாங்களோ அவர்களுடைய முந்திய வருடத்துடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான், பிந்திய வருடத்துடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முந்தின வருடத்துல நாங்க பெரும் பாவங்கள் இல்லாம சின்ன சின்ன பாவங்கள் நாங்க செஞ்சிருந்தோம் என்றா அந்த நோம்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிப்பான். அதே போல இமாமுனா நவவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தெளிவுபடுத்துறாங்க, பிந்திய வருடத்துடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் என்றா என்ன அர்த்தம் என்றா அல்லாஹ் தஆலா பாவத்துடைய சூழ்நிலைகளை எங்களுக்கு ஏற்படுத்த மாட்டான், அல்லது பாவத்தில் ஈடுபடுவதற்கு நாங்கள் தயாராக ஆகக்கூடிய நேரத்தில் அதுல இருந்து அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஏதோ ஒரு உதிர்ப்பை தந்து அந்த பாவத்திலிருந்து பாதுகாப்பான் என்ற கருத்தை இமாமுனா நவவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தெளிவுபடுத்துறாங்க. எனவே நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாருமாக சேர்ந்து அந்த அரஃபாவுடைய ஒரு நாளுடைய நோன்பை நாங்க பிடிப்பதற்கு நாங்க தயாராக ஆகுவோம். அதே போல அடுத்த கட்டம், அடுத்த நாள் பெருநாளுடைய நாள். இஸ்லாத்துல 2 விதமான பெருநாள்கள் தான். இஸ்லாம் எங்களுக்கு 2 விதமான பெருநாள்களை தந்திருக்குது.
அந்த பெருநாளுடைய தினம் என்பது அது சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தினம். அந்த நாள்ல யாருக்கும் என்ன செய்ய முடியாது, நோன்பு பிடிக்க முடியாது. அந்த நாள்ல நான் பெருநாளை கொண்டாட மாட்டேன் என்பதாக சொல்லி அவர் விலகி போவது அவருக்கு அனுமதி கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சந்தோஷமான ஒரு நாள், சந்தோஷத்தை வெளிப்படுத்துவோம். அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் எங்கட சந்தோஷங்கள் வேற யாரையும் கவலை அளிக்கக்கூடியதாக ஆகக்கூடாது. எங்கட சந்தோஷங்கள் வேற யாரையும் கவலையில உள்ளாக்கக்கூடியதாக மாறிடக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நாள்ல அதாவது நாங்க வீணான செலவுகளை நாங்க அந்த நாள்ல செலவழிக்க கூடாது. குடும்பத்துக்காக வேண்டி செலவழிப்போம், பிள்ளைகளுக்காக வேண்டி செலவழிப்போம், மனைவிக்காக வேண்டி, பெற்றோருக்காக வேண்டி நாங்க செலவழிப்போம். அதை தவிர உள்ள அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வேற வேற இஸ்ராஃபான விஷயங்கள் அதுல நாங்க செலவழிக்க கூடாது. நெருப்புக்கு நாங்க செலவழிக்கிறோம், தண்ணிக்காக வேண்டி நாங்க செலவழிக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதிரி செலவீனங்களை விட்டு நாங்க பூர்த்தியான முறையில அதை விட்டு தவிர்த்து கொள்ள வேணும். அந்த நாள நாங்க எங்களோட குடும்பத்தோட சேர்ந்து நடக்கிற விஷயத்துல நாங்க கழிக்க வேணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க எங்களுக்குள்ளால பலவிதமான கோபங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான அதாவத்துகள், விரோதங்கள், குரோதங்கள் இருக்கலாம். அல்லாஹ் தஆலா ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்க போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறது, அவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா மன்னிப்பு கொடுக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உறவினர்களை நாங்கள் சேர்ந்து வாழுவோம். அதே போல வீணான பிரயாணங்கள், வீணான விஷயங்கள்ல நாங்கள் ஈடுபடுறத முற்றுமுழுதாக நாங்கள் தவிர்த்து கொள்வோம். எனவே பேசப்பட்ட எல்லா விடயங்களையும் சரியான முறையில செஞ்சு அல்லாஹ் தஆலாவுடைய திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு தந்திடுவாயாக. எங்களோட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களுடைய உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ஊர்வாசிகளுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், எல்லாத்துடைய தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு தந்திரியா அல்லாஹ், கஷ்டங்களை நீக்கிறியா அல்லாஹ், கடன்களை நீக்கிறியா அல்லாஹ், பிரச்சனைகளை நீக்கிறியா அல்லாஹ், சோதனைகளை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். எல்லா இடத்திலையும் சோதனைகள் யா அல்லாஹ், எல்லா இடத்திலையும் பிரச்சனைகள் யா அல்லாஹ், எல்லா இடங்களிலும்